நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஒரு ஓட்டு, ஒத்த ஓட்டுங்கய்யா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்கள் அளிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை திருப்பத்தூர் நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையா இருக்கு. ஐயா, திருப்பத்தூர் வந்தது எங்களுக்கு எதற்கு மகிழ்ச்சி என்றால், இது சந்தன மாநகரம். சந்தனமா இருக்கும் ஐயா, மணக்கக்கூடிய ஒரு மாநகரம். நிறைய சந்தன மாலைகள் போட்டீங்க. தமிழ்நாட்டில் எந்த ஊருக்கும் இல்லாத ஒரு சிறப்புத்தன்மை உங்களுடைய ஊருக்குங்க ஐயா. 2 மலைக்கு நடுவில் இருக்கு. ஜவ்வாது மலைக்கும் ஏலகிரி மலைக்கும் 2 மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஊர். அது மட்டும் இல்லை, ஜவ்வாது மலையிலிருந்து எத்தனை ஆறு பாருங்க ஐயா. செய்யாறு, ஆரணி ஆறு, கமண்டல நாகநதி ஆறு, மிருகண்டா நதி, எத்தனை ஆறுகள். ஆனா இந்த பகுதி வளர்ச்சி பகுதியான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க ஐயா. இவ்வளவு வசதிகள் இருந்து, இவ்வளவு சுற்றுலா தலங்கள் இருந்து, இவ்வளவு இயற்கை வளங்கள் கொடுத்தும் கூட சந்தனகர மாநகராக இருக்கக்கூடிய திருப்பத்தூருக்கு வளர்ச்சி என்றால் ஆட்சியாளர்களுக்கு இங்கே அக்கறை இல்லை. ஐயா, இப்ப முதலமைச்சர் எங்க இருக்கிறாருங்க ஐயா? நம்ம முதலமைச்சர் அண்ணே, ஜனவரி மாசம் முதலீட்டாளர் மாநாடு நடந்துருச்சுங்களாங்க ஐயா. இந்த முதலீட்டாளர் மாநாட்டுக்கு தான் நான் வெளிநாடு போறேன்னு சொன்னார். முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு எதுக்கு ஐயா வெளிநாடு போகணும்? எதுக்கு ஐயா போன நீங்க சொல்லுங்க அண்ணே. புது வீட்டுல கிரக பிரவேசம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா கிளம்பி இருக்காரு, நான் புது வீடு கட்டுறதுக்கு சாமான வாங்க போறேன். இந்த பொய்யை யாராவது நம்புவோமா? ஜப்பானுக்கு சிங்கப்பூருக்கு போகும் பொழுது நான் முதலீட்டை கொண்டு வருவதற்காக அவங்களை இன்விடேஷன் கொடுக்க போறேன். சரி, பரவாயில்ல, நீங்க சொல்றது பொய்யாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஏத்துக்கிறோம். முதலீட்டாளர் மாநாடு முடிந்த பிறகு 10 நாள் ஸ்பெயினுக்கு போறார். ஐயா, நீங்க ஸ்பெயின்ல நடந்து போனாலே 10 நாள்ல முடிச்சு வந்துடலாம். கிழக்கிறது தெற்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா 10 நாள் நடந்து ஸ்பெயின்ல முடிச்சிடலாம். 10 நாளைக்கு ஸ்பெயின்ல என்னங்க ஐயா வேலை? தெரியாம கேட்கிறேன். இப்படி தாங்க அவங்க ஆட்சி இருக்கு. பேசுவதெல்லாம் போய் அவர் ஸ்பெயின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்றாங்க. எங்க போனாரு, யாரை பார்த்தாலும் அடுத்து வர்றோம். டிஎம்கே பார்ட் 4 வரும். ஐயா, இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடருங்க ஐயா. இது இந்த வருடம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்கிற கடைசி கூட்டத்தொடர். இன்னைக்கு பாத்தீங்களாங்க ஐயா, மத்தியானம் பாத்தீங்களா டிவியில? நம்முடைய ஜனாதிபதி வர்றாங்க பாராளுமன்ற கூட்டத்தொடரை துவங்கி வைக்க. ஜம்முன்னு ஜனாதிபதிக்கு முன்னாடி நம்ம செங்கோல் வருதுங்க ஐயா. செங்கோலை பிடிச்சிட்டு வர்றாங்க. செங்கோலுக்கு பின்பு ஜனாதிபதி வர்றாங்க. இதைத்தான் நான் முதலமைச்சர் சொன்னாரு, செங்கோல் வளைஞ்சு போச்சு, செங்கோல் நெளிஞ்சு போச்சு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய கலாச்சாரத்திற்கு உச்சபட்ச மரியாதையாக பாராளுமன்றத்தினுடைய மைய கட்டிடத்துல நம்ம சோழ சாம்ராஜ்யத்தினுடைய சின்னமாக இருக்கக்கூடிய செங்கோலை வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு பாராளுமன்றத்தினுடைய கூட்டத்தொடர்ல செங்கோலோட நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த கூட்டத்தொடரை துவங்கி வைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கௌரவ மரியாதையும் நம்முடைய கலாச்சாரத்துக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் நம்முடைய தமிழ் பரம்பரைக்கும் கிடைச்சிருக்கு பாருங்க ஐயா. ஐயா, கடைசியாக இன்னொரு குற்றச்சாட்டுங்க ஐயா. இன்னைக்கு நம்ம ஊர்ல, குறிப்பாக நம்முடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலை இந்த பகுதியில் நிறைய நம்முடைய பழங்குடியின சகோதர சகோதரர்கள் இருக்கிறார். அவர்களை வளர்ச்சி பாதையிலே அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதிலே மோடி மிக தெளிவாக இருக்கின்றார். தமிழகத்தில் 7 லட்சம் மக்கள் பழங்குடியின மக்கள் இருக்கிறாங்க ஐயா. 7 லட்சம் பேர் இருக்கிறாங்க. பழங்குடியின மக்களுக்காக மத்திய அரசு ஒரு சிறப்பு பள்ளியை நடத்துகின்றார்கள், ஏகலவ்யா பள்ளி. தமிழ்நாட்டிலே 8 பள்ளி இருக்குதுங்க ஐயா. 8 பள்ளி இருக்கு. அதுல ஒரு பள்ளி உங்களுடைய திருப்பத்தூர் மாவட்டத்தில் விஷமங்கலத்துல ஒரு பள்ளி இருக்கு, மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏகலவ்யா பள்ளி. 8 பள்ளியில ஒரு பள்ளி உங்க மாவட்டங்க ஐயா. எதற்காக இதை சொல்றாங்க ஐயா? இந்த பள்ளியில பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி. போன ஆண்டு தமிழகத்தினுடைய 8 பள்ளிக்கூடத்திலிருந்து 15 பேர் ஐஐடிக்கு தேர்வாய் போயிருக்கிறாங்க. ஐஐடிக்கு 15 பேர் தேர்வாய் போயிருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் சவால் விடுகின்றோம் ஐயா, நீங்க நமக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினராக திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கொடுத்தீங்கன்னா எங்களுடைய முதல் வேலையை பட்டி தொட்டி எல்லாம் நவோதயா பள்ளியை கொண்டு வருவதாங்க எங்கள் முதல் வேலை. கேந்திர வித்யாலய பள்ளி இன்னைக்கு எவ்வளவு இருக்கோ தமிழகத்தை இரட்டிப்பு செய்து காட்டுகின்றோம். இரட்டிப்பு செய்யறோம் ஐயா. எந்தெந்த எம்பி கொடுக்குறீங்களோ கேந்திர வித்யாலயம் நான் கொண்டு வரேன். ஏன்னா ஒரு ஏழை தாயினுடைய குழந்தை ₹1 செலவில்லாம உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் ஏவா வேணு நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் பள்ளியில கிடைக்காதுங்கம்மா. மு க ஸ்டாலின் ஐயாவுடைய மகள் நடத்தக்கூடிய சன்சைன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிடைக்காது.
ஒரு ஏழை தாயினுடைய மகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்றால் மோடி ஐயாவுடைய நவோதயா பள்ளியிலும் கேந்திரிய வித்யாலயா பள்ளியிலும் இந்த ஐயா அது கிடைக்கும். அதை கொண்டு வருவதுதான் எங்களுடைய முதல் வேலையாக இருக்கும். கல்வியை தமிழகத்திலே சரி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இந்த நேரத்தில் இருக்குதுங்க ஐயா. அதனால இந்த அற்புதமான யாத்திரைக்கு மிக எழுச்சியாக இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, ஐயா இன்னும் இந்த யாத்திரை முடிந்திருந்தாலும் கூட பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு 40-50 நாள் இருக்குதுங்க ஐயா. நான் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு சொல்லுகின்றேன். இந்த முறை லஞ்சம், குடும்பம், ஜாதி, அடாவடித்தனம் 4ஐயும் ஒழித்துவிட்டு நாம் அனைவரும் மோடியின் பின்னால் நிற்க வேண்டும். மோடி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும். 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும்பொழுது தமிழகத்திலிருந்து 39 எம்பிக்கள் மோடி அவர்களுடைய எம்பிக்களாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுவே உங்களுடைய திருவண்ணாமலை பாராளுமன்ற தொகுதி, திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் வரக்கூடிய நீங்கள் அதை செய்து காட்ட வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து, ஜவ்வாது மலையிலிருந்து வந்திருக்கூடிய சகோதர சகோதரிகள் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது வரும் பொழுது ஜவ்வாது மலையிலே ஒரு இரவு உங்களோடு நான் தங்குகின்றேன் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்துவிட்டு இந்த யாத்திரைக்கு மலையிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதரர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துவிட்டு இந்த யாத்திரை மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. காரணமாக இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை அண்ணன் வாசுதேவர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை இந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மாவட்ட பார்வையாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாநில செயற்குழு உறுப்பினர் தீபா வேட்பாளர் ஈஸ்வர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் கண்ணன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, சட்டமன்ற அமைப்புகளை தெரிவித்து, சட்டமன்ற இணை அமைப்பாளர் அன்பழகன் அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர் நாகவல்லி நல்லா இருக்கணும். ஆண்டவனுடைய அருள் முழுமையா இருக்கணும். அப்பா அம்மா எங்கீங்களா? யாரு குழந்தை கொண்டு வந்தாங்க? மைக்கெடுங்க.